This video sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-based and live classes with expert mentors. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. திருவண்ணாமலை ஆலயத்திற்கு மிக முக்கியமான காலகட்டம். அந்த நூற்றாண்டில்தான் வடக்கு, தெற்கு, மேற்கு பகுதிகளில் கோபுரங்கள் கட்டப்பட்டன. 1340 ஆண்டு முதல் 1374 ஆண்டுக்குள் இந்த 3 கோபுரங்களும் கட்டப்பட்டது. ஹொய்சாலா மன்னர் வீரவல்லாளன் இந்த திருப்பணிகளை செய்தார். 15ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை ஆலயத்திற்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள். திருவண்ணாமலை ஆலயம் பொருளாதாரத்தில் மேம்பாடு பெற்றது இந்த நூற்றாண்டில்தான். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு திருவண்ணாமலை கோவில் மிக மிக பிடித்து போய்விட்டது. திருவண்ணாமலை ஆலயத்தை மிக பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் இவர்தான். அவர் மற்ற மன்னர்கள் போல் ஏதோ 1-2 திருப்பணிகள் மட்டும் செய்யவில்லை. அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் திருவண்ணாமலையில் கிருஷ்ணதேவராயரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. 217 அடி உயரத்தில் கம்பீரமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் கிழக்கு ராஜகோபுரம், சிவகங்கை தீர்த்தகுளம், 1000 கால் மண்டபம், இந்திர விமானம், விநாயகர் தேர், திருமலை தேவி அம்மன், சமுத்திரம் என்ற நீர்நிலை, 7ஆம் திருநாள் மண்டபம், சன்னதியில் உள்ள 2 கதவுகள், வாயில் கால்களுக்கு தங்க முலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் ஆலய வாயில் கால்கள் கதவுக்கு தங்க முலாம் பூசியது, உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன் 6 அமுத கிணறு வெட்டியது, அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் கிருஷ்ணராயன் என்ற பெயரில் பதக்கம் செய்து கொடுத்தது, நாகாபரணம், பொற்சிலை, வெள்ளி குடங்கள் ஆகியவை கிருஷ்ணதேவராயரின் முக்கிய திருப்பணிகளில் சில. 1529 கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி நிறைவு பெற்றதை தொடர்ந்து தஞ்சை மன்னர் செவ்வப்ப நாயக்கர் கிழக்கு ராஜகோபுரத்தை 1590 கட்டி முடித்தார். இதற்கிடையே குறுநில மன்னர்களும் சிவனடியார்களும் சிறு சிறு கோபுரங்களை கட்டினார்கள். பேகோபுரம், அம்மணி அம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை அதில் குறிப்பிடத்தக்கவை. இன்று 9 கோபுரங்களுடன் திருவண்ணாமலை ஆலயம் அழகுற காட்சியளிக்கிறது. கோபுரங்கள் அனைத்தும் 1370 கட்டத் தொடங்கப்பட்டு 1590 ஆண்டில் முடிக்கப்பட்டுள்ளது. கோபுரங்கள் கட்டி முடிக்கவே சுமார் 220 ஆண்டுகள் தேவைப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தான் ஆலயத்தின் மொத்த கட்டமைப்பும் கட்டி முடிக்க சுமார் 1000 ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னர்கள் மட்டுமல்ல, மகாராணிகள், இளவரசர்கள், இளவரசிகள், சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள், பிரபுக்கள், அரசு பிரதிநிதிகள், சித்தர்களும் இந்த ஆலயத்தின் திருப்பணிகளில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். சோழ, பாண்டிய, பல்லவ, ஒய்சால, சம்புவராய, விஜயநகர, தஞ்சை மன்னர்கள் போட்டி போட்டு செய்த திருப்பணிகள்தான் திருவண்ணாமலை தலத்தை நோக்கி மக்கள் அலை அலையாய் வர உதவி செய்தது.